ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு பதிவை நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். என்னென்னா, இன்றைக்கி கந்தசஷ்டி கவசத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. பெரும்பகுதி தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் கவசத்தினுடைய முழுவையும் பேசி படித்து நம்ம தொழுகிறது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அல்லது 25 நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஆகும். அவ்வளோ நேரம் நம்ம உட்காந்து சாமி கும்பிட்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கொஞ்சம் கம்மி. ஆனால் இன்றைக்கி இருக்க அவசர உலகத்தில் 1 நிமிஷம் 2 நிமிஷம் சாமி கும்பிட்றது கூட சிலர் தவிர்க்கிறாங்க. அதனால் ஆன்மீக அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த கவசத்தினுடைய மிகப்பெரிய பொக்கிஷத்தை தேவராய சுவாமிகள் அற்புதமாக சொல்லியிருக்காங்க. நாம் அதை இந்த பதிவில் இப்போ சொல்கிறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அற்புதமான பொக்கிஷம். விரைந்து இணை வேலோன் காக்க, ஐயம் கிளியும் அடைவுடன் சவ்வும், உய்யொலி சவ்வும் உயிரையும் கிளியும் சவ்வும் கிளரொளி ஐயும், நிலை பெற்று என்முன் நித்தமும் ஒளிரும், சண்முகன் தீயும் தனியொளி ஒவ்வும், குண்டலியாம் சிவகுகன் தினம்பருக. அற்புதமான இந்த மந்திரத்தை அதில் பொதிஞ்சு நமக்கு கவசத்தை கொடுத்துருக்காங்க. கவசங்கிறது நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியது. வாழ்க்கையில் கந்தசஷ்டி கவசம் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டி 3 நிமிஷம் சாமி கும்பிட்றதுக்கான அற்புதமான நல்லதொரு வாய்ப்பை நமக்கு தேவராய சுவாமிகளே கொடுத்துருக்காங்க. நாம் அதை சரியாக பயன்படுத்தாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்கோம். இப்போ நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. விரைந்தனை காக்க வேலோன் வருக, ஐயம் கிளியும் அடைவுடன் சவ்வும், உய்யொலி சவ்வும் உயிரையும் கிளியும் சவ்வும் கிளரொளி ஐயும், நிலை பெற்று என்முன் நித்தமும் ஒளிரும், சண்முகன் தேயும் தனியொளி ஒவ்வும், குண்டலியாம் சிவகுகன் தினம்பருக. இந்த 4 வரியை உங்களால் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ இறைவனை தொழுகும்போது இந்த 4 வரியை சொல்லி நம்ம தொழுதோம்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை இந்த வாய்ப்பில் நான் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் தொடர்ந்து இன்னும் பல தகவல்களை உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் தொடர்ந்து ஓஎம்ஜி சேனலை நன்றாக தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல அன்பர்களுக்கு பல விதமான தகவல்கள் கொடுப்பதற்கு எனக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். மீண்டும் நன்றி, வணக்கம்.